ஹலோ ஆல் டே 4ஓட இஃப்தார் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெளியே போயிருந்தோமா, அப்போ நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். இஃப்தாருக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நொங்கு பால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நொங்கோட தோல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு சக்கரை பால் போட்டு அடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதுலேயே அப்படியே டாப்பிங்ஸ்க்காக எலசாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நொங்கு பால் ரெடி ஆயிரும். இதோட டீட்டெயில் ரெசிபியும் நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இஃப்தாருக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே மாற்றி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ்னு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் முக்கியமான ஒன்று இல்லாமல் எப்படி, டேட்ஸ் தான். அது இல்லாமல் எப்படி நோன்பு திறக்கிறது, அதையுமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லபடியாக டேட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நோன்பு திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொழுது முடிச்சுட்டு நம்மளோட நொங்கு பழையுமே சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நோன்பு வைக்க ஆரம்பித்ததுலேருந்தே டின்னர் ஸ்கிப் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழித்து முட்டை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம்.